பலிபீடத்தில் வரும் பொழுது என்னை நான் சோதிக்கிறேனா? நான் பலிபீடத்தில் காணிக்கை வைக்கும் பொழுது, என் ஆராதனை செலுத்தும் பொழுது, தசபாகங்களை கொடுக்கும் பொழுது என்னை நான் சோதிக்கணும். என்னை சோதித்து நான் என்ன அறிந்து கொள்ளணும்? இஸ் காட் அக்செப்டிங் மை sacrifice? என் பலியை என் தகப்பன் அங்கீகரிக்கிறாரா? மனுஷன் அங்கீகரிக்கலாம், கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இந்த மாலை வேளையில நமக்கு அந்த ஒரு புரிதல் இருந்தால் போதும். நான் வருகிற இடம் பரிசுத்தம், நான் பலி செலுத்துகிற இடம் பரிசுத்தம். பலி செலுத்துகிற நான், ஆராதிக்கிற நான் கொடுக்கிற நான், தசபாக கொடுக்கிற நான், காணிக்கை கொடுக்கிற நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? இல்லைன்னா கத்த சொல்ல நீ கொடுக்காதன்னு சொல்லலை, ஆனால் என்ன ஆயிடு? ஒப்புரவாகிடு. இந்த மாலை வேளையில நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அந்த பரிசுத்த பலிபீடத்தின் மேல் போகிறதுக்கு முன்பதாக, அதுக்கு முன்பதாக ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று என் வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும். Before I go on to the altar, I stand before the altar and think about my life. பலிபீடத்தின் மேல் என்னை வைக்கிறதுக்கு முன்பதாக, பலிபீடத்தின் மேல் என் பணத்தையும் பொருளையும் வைக்கிறதுக்கு முன்பதாக, பலிபீடத்துக்கு முன்பதாக நின்று என்னை சோதிக்கிறேன். I search my heart and say, Lord, is there anything wrong in my life? என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கா? கர்த்தர் உணர்த்துவார் என்றார். அப்படி சமூகத்தில் கரத்தை நீட்டி, ஆண்டவரே இந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், அவரோடு கூட ஒப்புரவாக்கின பிறகு நான் எங்கே வைக்கிறேன்? பலிபீடத்தில் வைக்கிறேன். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.